நீ அங்கே போய் கோயிலில் போய் மினுக்கின்னு போன எங்கே கடவுளை பார்ப்ப? உன் உடலுக்குள்ள ஒரு தீ கொளுத்தணுண்டான்றான். அந்த தீ உடலுக்குள்ள கொளுத்துற தீக்கு பதில் தான் வெளியே அடையாளம் வச்சுக்கிறான், யாக குண்டோன்ட்டு. அது எதுக்கு கொளுத்துறான்? எல்லா பாவமும் அழிக்கிறது நெருப்புல தான் அழிக்க முடியும். தங்கத்தை போடு, பணத்தை போடு, பொடியை போடு, ஜாக்கெட்டை போடு, சொக்கா போடு, பேண்ட்டு போடுன்றான். இது அடையாளம். ஏன்னா தண்ணியில் போட்டினா வேற இடத்துல போய் விடும், காற்றுல போட்டினா வேற இடத்துல போய் விடும், நெருப்பில் போட்டினா இல்லாமல் போயிடும். அப்போ உன்னுடைய பாவ புண்ணியம் எதில் அழிக்கப்படும்னா நெருப்பால் அழிக்கப்படும். அந்த நெருப்பு எப்படி இருக்குன்னா வெளியே யாக குண்டம் கொளுத்துறான் பாரு, அது மாதிரி உள்ள யோக குண்டம் கொளுத்துறான்றான். அதனால தானே உன் பாவ புண்ணியம் அழியும், மாறுபடும் வாழ்க்கை. வேற எதாலையும் மாறுபடாது. எத்தனை கோவிலுக்கு போனாலும் சரி, எத்தனை இது போய் படித்தாலும் சரி, ஒரு பயனும் தராது. எந்த ஒரு மனிதனுக்கு மனம் இருக்குதோ அது வரைக்கும் தெய்வ உறவு கிடைக்காது. அது பக்தியா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. 63 நாயன்மார்கள் ஞானம் அடைஞ்சாங்க, மனமில்லா நிலை. 27 ஆழ்வார்கள் ஞானம் அடைஞ்சாங்க, மனமில்லா நிலை. மனம் எப்போ இருக்குதோ மனுஷனாவே இருப்பான், மனம் எப்போ இல்லையோ அவன் கடவுளாக மாறுவான். இவ்வளோதான் வித்தியாசம்.